என் பின்னால் நீங்கள் எல்லாம் போராடுங்க, நான் தயாராக இருக்கிறேன், போராட்டத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். என் பின்னால் நீங்கள் வாங்க, என்னை நம்புங்க. உங்கள் ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டேன் நான். இது ஏதோ நான் இந்த என்எல்சிக்காக, நான் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பவன். விவசாயிகள் என்னுடைய கடவுளாக நான் பார்க்குறேன். எனக்கு சோறு போடுறது, எனக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கு சோறு போடுறது விவசாயிகள் கடவுள். அதனால தான் நான் இவ்வளோ கோபமாக இருக்கிறேன் நான். ஏன்னா நீங்களாம் விவரம் இல்லை, உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, சாதாரணமாக ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஓட்டுக்காக இவங்கெல்லாம் ஓட்டுக்காக வருவாங்க. வந்தா எனக்கு ஒன்றே ஒரு ஆசை இருக்குமா, வர சட்டமன்ற தேர்தலில் இந்த கடலூர் மாவட்டத்தில் 9 எம்எல்ஏ தொகுதி இருக்குது, சட்டமன்ற தொகுதிகள். ஒரே ஒரு தொகுதியிலும் திமுக டெபாசிட் வாங்கக்கூடாது. இது நீங்கள் முடிவு பண்ணால் முடிஞ்சு போச்சு, முடிவு பண்ணணும் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு சாதாரண துரோகம் பண்ணல இவங்க. இப்போ இங்கே இருக்கிற எம்எல்ஏ 2 முறை எம்எல்ஏ இருக்கிறாரு. அவருடைய தம்பி அண்ணனாப்பா சேர்மன்னு தம்பி, அவ்வளோதான், 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க. நீங்கள் கோமணத்தோடு சுற்றிட்டு இருக்கீங்க. அப்போ எதுக்குயா? என்ன அரசியல் இதெல்லாம்? ஒரு அமைச்சர் பண்ணுற வேலையா இதெல்லாம்? உங்களுக்கு என்ன முன்னேற்றம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும்? அதான் நான் சொல்கிறேன். இங்கே யாராவது திமுக வந்தாங்கன்னா நீங்கள் சொல்லணும், என்னன்னு சொல்லணும், ஸ்டாலின் அவர்கள் இங்கே என்எல்சியுடைய 3வது சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டும். சொல்ல வைப்பீங்களா? சொல்ல வைப்பீங்களா? சொல்ல வைக்கணும். இது ஏதோ ஓஹோ எங்க கிராமம்லாம் பிரச்சனை இல்லை, அந்த 26 கிராமம் தான் பிரச்சனை அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்கம்மா, தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த என்எல்சி காரனால கடலூர் பிரச்சனை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிரச்சனை, விழுப்புரம் மாவட்டம் என் மாவட்டத்தில் பிரச்சனை, அரியலூர் மாவட்டத்தில் பிரச்சனை, மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரச்சனை. இந்த ஒருத்தவனால சுற்றி இருக்கிற 5 மாவட்டத்தில் பிரச்சனை. அப்போ உங்கள் கிராமத்தில் பிரச்சனை வராதா? காற்று மூலமாக வரப்போகுது பிரச்சனை, தண்ணி மூலமாக வரப்போகுது, மண் மூலமாக வரப்போகுது. மழை காலம் வந்ததுனால அப்படியே பெரிய பெரிய பம்ப் அடித்து தள்ளிட்டு வெள்ளம் வருது பாரு, வெள்ளம் அடிச்சுன்னு போகுது. அவன் மனசாட்சி இல்லை அவனுங்களுக்கெல்லாம். இங்கே வந்து சிஎஸ்ஆர் இல்லையா, அது இல்லையா, அது இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கிற நீ. இந்த கம்பெனியை இழுத்து மூடணும்னு நான் சொல்கிறேன். அவனுடைய சிஎஸ்ஆர் தான் கிழிக்க போகிறானுங்க, இவ்வளோ நாளாக கிழிச்சானுங்க, இப்போ கிழிக்க போகிறான் அவன் சிஎஸ்ஆரில். அவன் போடுற பிச்சையில் யாருக்கே வேணும் ஃபண்ட்ஸ், சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் எல்லாம்? இங்கே உயிர் போயிட்டு இருக்குது, மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கிறாங்க, குழந்தைகள் பாதிப்பு, எத்தனை பேருக்கு கேன்சர் வந்திருக்கு.